ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. சென்னை மேடவாக்கம் முதல் பெரும்பாக்கம் வரை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பரவியுள்ளது. தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கவும், கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலக்காமல் இருக்கவும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உதவுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையொட்டிய பகுதிகளில் குடியிருப்புகள், அடுக்குமாடி வணிக மற்றும் அலுவலக வளாகங்கள் அதிகமாக வந்துள்ளன. மழை நீரை உள்வாங்கி அதை நிறுத்தி வைத்து கடலுக்கு அனுப்பும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் சூழலியல் தன்மை பாதிக்கப்படும் அளவிற்கு கட்டுமான திட்டங்கள் அதிகரித்துள்ளன. 2025 கட்டுமான திட்டம் தொடர்பான வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் சதுப்பு நிலத்திலும் அதையொட்டி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளும் கட்டுமான அனுமதிக்கு தடை விதித்துள்ளது. பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவு அடிப்படையில் இங்கு கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதை சிஎம்டிஏவும் நிறுத்திவிட்டது. இதனால் உள்ளாட்சி அமைப்புகளும் கட்டட அனுமதியை நிறுத்த முடிவு செய்துள்ளன. இதனால் வேளச்சேரி, பெருங்குடி, சீவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈச்சம்பாக்கம், காரப்பாக்கம், புழுதிப்பாக்கம், மடிப்பாக்கம், குளத்தூர், பள்ளிக்கரணை, ஜலடியன்பேட்டை, பெரும்பாக்கம், அரசன்கழனி, செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர், தரமணி ஆகிய 16 வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்ட 1300 சர்வே எண்களின் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டன. இங்கு நிலம் வாங்கியவர்கள் எதிர்காலத்தில் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சர் தளமாக அறிவித்த நிலையில் அதன் பிரதான பகுதி வெளிச்சுற்று பகுதிகளை வரையறை செய்ய வேண்டும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் தளமாக அறிவித்த நிலையில் அதன் பிரதான பகுதி வெளிச்சுற்று பகுதிகளை வரையறை செய்ய வேண்டும். அவ்வாறு வரையறை செய்தால் மட்டுமே தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என சூழலியல் ஆர்வலர்கள் கூறினர். இதற்கிடையே தனியார் நிறுவனம் ஒன்று பெரும்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் முறைகேடாக கட்டடம் கட்ட அனுமதி பெற்றது. சுமார் 2000 கோடி மதிப்பில் 14.7 ஏக்கர் பரப்பளவில் 1250 சொகுசு வீடுகளை கட்டும் மெகா திட்டம் இது. இந்த திட்டம் அமைந்துள்ள பெரும்பாக்கம் கிராமத்தின் சர்வே எண்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் ராம்சர் எல்லைக்குள் வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் அனுமதி பெறும்போது சதுப்பு நிலம் இந்த இடத்திலிருந்து 1.28 கிலோமீட்டர் தள்ளி இருப்பதாக தனியார் நிறுவனம் தவறான விவரங்களை அளித்ததாக அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் குற்றம் சாட்டின. சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்த அடுத்த 3 நாட்களிலேயே 2025 ஜனவரி 23 சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இதற்கான திட்ட அனுமதி வழங்கியது பெரும் சந்தேகங்களை எழுப்பியது. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்ட போது தமிழ்நாடு மாநில ஈரநில வாரியத்திடம் கட்டாயம் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற முக்கியமான நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கட்டுமான நிறுவனம் அந்த அனுமதியை பெறாமலேயே பணிகளை தொடங்கியது. இதை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. கட்டுமானத்திற்கு கோர்ட் இடைக்கால தடை விதித்தது. தொடர்ந்து சதுப்பு நிலம் தொடர்பான பிற வழக்குகள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளதால் மனுதாரர்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் என கூறி சென்னை ஐகோர்ட் இந்த வழக்கை முடித்து வைத்தது. இதையடுத்து சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த தனியார் நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இதனால் சிஎம்டிஏ வழங்கிய கட்டட அனுமதியும் தானாகவே செல்லாததாகிவிடும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் நடக்கும் ஊழல்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில்தான் 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது என கூறினர். இதுகுறித்து சூழலியல் ஆர்வலர்கள் கூறியதாவது: பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சூழலியல் தன்மையை கருத்தில் கொள்ளாமல் நில வகைப்பாடு மாற்றம் என்ற பெயரில் சிஎம்டிஏ அதிகாரிகள் கட்டட அனுமதி வழங்கியதே தற்போதைய பிரச்சினைக்கு காரணம். இந்த விவகாரத்தில் தற்போது பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்துள்ள உத்தரவை முறையாக செயல்படுத்த வேண்டும். சதுப்பு நிலத்தை சுற்றிய 1 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள கட்டுமான தடையை 500 மீட்டர் என்ற அளவில் குறைக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனை கட்டடம் கட்ட தடை என்ற அடிப்படையில் மட்டும் பார்க்காமல் சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் நோக்கில் அணுக வேண்டும் என தெரிவித்தனர்.